வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 18 வெக்காமை. குறள் எண் 180. வணக்கம். வெக்காமை அதிகாரத்தின் 10வது குறள் இது. இந்த அதிகாரத்தை வள்ளுவர் மிக வலிமையான ஒரு முத்தாய்ப்புடன் நிறைவு செய்கிறார். ஒரு செயலின் விளைவை ஆராயாமல் பிறர் பொருளை கவர நினைத்தால் என்ன நடக்கும்? அதே சமயம் பிறர் பொருள் நமக்கு வேண்டாம் என்ற அந்த மன உறுதி ஒருவனுக்கு எத்தகைய வெற்றியை தரும்? இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு வாழ்வியல் உண்மையை இக்குறள் உரக்கச் சொல்கிறது. இரலீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னும் செருக்கு. பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் பிறர் பொருளை கவர விரும்பினால் அது அழிவை தரும். ஆனால் பிறர் பொருள் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கித் தள்ளும் அந்த மன உறுதியே ஒருவனுக்கு வெற்றியை தரும். உலகில் பல பேர் அடுத்தவர் சொத்தை பறித்து பெரிய ஆளாகிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அவர்களை சவக்குழிக்குத்தான் கொண்டு செல்லும். மாறாக, யாருடைய ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை என்று வைராகியத்தோடு உழைப்பவன் சமுதாயத்தில் மிக உயர்ந்த மரியாதையை பெறுவான். அந்த நேர்மையே அவனுக்கு எல்லா போர்களிலும் வெற்றியை தரும் கவசமாக இருக்கும். இத்துடன் வெக்காமை அதிகாரம் இனிதே நிறைவு பெற்றது. பிறர் பொருள் விரும்பாது நேர்மையான வழியில் உயர்வோம். நாளை புதியதோர் அதிகாரத்தின் முதல் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களைப் பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.